எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் வந்து என்னது ஜீரோ கிராசிங் டிடெக்டர். ஜீரோ கிராசிங் டிடெக்டர்னா எப்பப்பெல்லாம் வந்து ஒரு சைன் வேவ்ல ஜீரோ கிராஸ் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்கும். ப்ளஸ்லேருந்து மைனஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ன்ற மாதிரி ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அதனால நம்ம வந்து இந்த சர்க்யூட்க்கு பேர் என்ன சொல்கிறோம்னா ஜீரோ கிராசிங் டிடெக்டர். சைன் வேவ்ல எப்போல்லாம் அது ஜீரோ கிராஸ் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து ஜீரோ கிராசிங் டிடெக்டர். இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆப்பாமே இதில் ஒரு காம்பனண்ட் எதுவுமே தேவையில்லை. வேணால் நம்ம ரெசிஸ்டர் போட்டுக்கலாம். பஸ் நம்ம இதை இப்படியே பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஒரு டிஎஸ்ஓ ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். நம்ம இப்போ எப்பயும் போல் 1 kHz நம்ம வந்து இன்புட் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவுட்புட் வந்து பார்க்குறோம். ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அவுட்புட்டு, எல்லோ கலரில் இருக்கிறது வந்து இன்புட்டு. நம்ம என்ன தான் நம்ம கொடுத்தோம்னா இன்புட்டாகவும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ் தான் கிடைக்கும். இப்போ வந்து இந்த சைன் வேவை வந்து நம்ம ஜீரோ கிராசிங்கை வந்து டிடெக்ட் பண்ணுதான்றது நம்ம இன்னும் கூட செக் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிடுவோம். இது நம்ம 0 பாயிண்டில் கொண்டு வந்து வச்சுக்குவோம் எக்ஸ் ஆக்சிஸில். அதுக்கப்புறம் இதையும் வந்து 0 பாயிண்டில் கொண்டு போயிடுவோம். இந்த எக்ஸாக்டாக இப்போ தெரியுதுங்களா? இப்போ எப்போல்லாம் அது 0 கிராஸ் பண்ணதோ ப்ளஸ்லேருந்து மைனஸும், திரும்ப வந்து இங்கே 0 கிராஸ் பண்ணும்போது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸும் மாறுது. ஸோ இந்த பாயிண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து ஜீரோ கிராசிங் டிடெக்டர். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீ பாரு. இப்போ வந்து இதெல்லாம் 0 பாயிண்ட், இதெல்லாம் 0 பாயிண்ட், இந்த பாயிண்ட் எல்லாம் 0 பாயிண்ட். இந்த 0 பாயிண்ட் அப்போல்லாம் என்ன இருக்குது? ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ங்கிற மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் பின் நம்பர் 3ல இன்புட் கொடுத்ததுனால பாசிட்டிவ் சைக்கிளுக்கு பாசிட்டிவ்ல அவுட்புட் வந்துருக்கு. பின் நம்பர் 2ல இன்புட் கொடுத்து 3யை வந்து கிரவுண்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஆப்போசிட்ல வரும். அதையும் நம்ம மாற்றி பார்த்துடலாம். எது ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட இப்போ நாம் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இன்புட் வந்து பின் நம்பர் 3ல வந்து கொடுத்துட்டு அவுட்புட் பின் நம்பர் 6ல பார்த்தோம். பின் நம்பர் 2 வந்து கிரவுண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணோம்? ஜஸ்ட்டு வந்து அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிட்டோம். பின் நம்பர் 2ல இன்புட்டும் பின் நம்பர் 3யை வந்து ரவுண்டு பண்ணியிருக்கோம். இப்போ அதனால் என்ன ஆகும்னா பின் நம்பர் 3 கிரவுண்ட் பண்ணிவிட்டு 2ல வந்து இன்புட் கொடுக்கும்போது இன்வெர்ட்டிங்கில் வரணும். ஸோ பாருங்கள், ப்ளஸுக்கு மைனஸு, மைனஸுக்கு ப்ளஸ்ன்னு அவுட்புட் வருது. இதே ஜீரோ கிராசிங் டிடெக்ட் பண்ணது வேவ் ஃபார்ம் மட்டும் ஜஸ்ட் இன்வர்ஸாக மாறிடுது. இது வந்து இன்வெர்ட்டிங் உள்ள ஜீரோ கிராசிங் டிடெக்டர்.